தளபதி விஜய் ஒரு மிகப்பெரிய நடிகராக இன்று விளங்குகிறார். சின்ன வயசுலேயே அவர் ஆரம்பித்தப்ப அவரை ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காங்க. குரங்கு மூஞ்சி, தேவாங்கு அப்படிலாம் அவரை உருவ கேலி பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி வளர்ந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகி கிட்டத்தட்ட ரஜினிகாந்துக்கு இணையாக வளர்ந்து விட்டார் விஜய். இது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. சினிமா கிட்டத்தட்ட ஒரு ரகசிய வாழ்க்கை. ஆனால் அரசியல் அப்படி இல்லை. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இந்த சம்பவத்தை பாருங்கள். பொது வாழ்க்கைக்கு வர்றப்ப ரொம்பவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கணும். கோபத்தை எல்லாம் பொது மேடையில் உங்கள் நிர்வாகிகிட்ட காட்டவே கூடாது. அவர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும். இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கே, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகளை சந்திக்குது. ரசிகர்களை அரசியல் கட்சி தொண்டர்களாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அந்த நுணுக்கத்தில் விஜய்க்கு எதுவுமே வரலைங்கிறது அவரோட செயல்பாடுகள்லேயே தெரியுது. அதுக்குள்ளே முதலமைச்சர்னு ஒருத்தர் போஸ்டர் அடிக்கிறாரு. எம்ஜி ராமச்சந்திரன் 1950 77 வரைக்கும் கட்சிக்காக போராடியவர். திமுகவை வளர்த்த ஒரு தலைவர்களில் முக்கியமானவர். அண்ணாவோட இதய கனியாக இருந்தவர். அதனால் ஜெயிச்சார். எம்ஜிஆருக்கு இணையான புகழோடவும் ரசிகர் மன்றத்தோடவும் இருந்த சிவாஜி கணேசனும் அரசியலுக்கு வந்தார். ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல. டெபாசிட் இழந்து சொந்த ஊர்லேயே அவர் தோற்று போனார். அவரோட கட்சியும் தமிழக முன்னேற்ற முன்னணி தான் பேர். அதுக்கு பின்னாடி விஜயகாந்த் ஓரளவுக்கு அரசியலில் ஜெயிச்சார்னு சொல்லலாம். ஓரளவுக்கு தான், ஒரு 10% ஓட்டு தான். அவரால் கூட முதலமைச்சராகவெல்லாம் வந்தே இருக்க முடியாது. ஒரே ஒரு முறை எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அதுவும் ஜெயலலிதாவுடைய அந்த கருணையால் வந்தார். ஆனால் பொது வெளியில் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமல் இப்படி ஆங்கிரி யங் மேன் ஃபேஸை காமிச்சார்னா விஜய் டெபாசிட் கூட வாங்க முடியாது. மக்களுக்கு அமைதியானவரை, அன்பானவரை தான் பிடிக்கும். அப்படித்தான் அரசியலில் தம்மை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும். கூட இருக்கிறவரையே இப்படி நடத்தினா மற்றவங்களே இவர் எப்படி நடத்துவார் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இவரை புறக்கணிப்பாங்க. அப்புறம் 10 11 அத்தோட இதுவும் ஒன்று இருக்க வேண்டியதுதான் விஜய்.